ஹீரோயின் அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோட ப்ராப்பர்ட்டியாக தான் இருப்பாங்க, அப்படி தான் இருந்திருக்காங்க. அந்த விஷயத்தை உடச்சதை நம்ம ஆட்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம், அது ஒரு ஸ்டாரோட படத்தில் அப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் கதை ஆரம்பிக்கிறதே அந்த பிளாட்லேருந்து தானே, அங்கேயே எல்லாம் ஸ்டக் ஆகிட்டாங்க. என்னடா இது, இதுக்கப்புறம் எப்படா இதை பார்க்குறது. அந்த ஒரு பாண்டு இருக்குல்ல, அவங்க வேற அஃபேரில் போயிட்டாங்க, அவங்களுக்காக ஏன் அஜித் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதனாலே நம்ம ஆட்களுக்கு எமோஷனலாக பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஹீரோவா ஒரு ஸ்டாராகவே பார்க்காம ஒரு காமன் மேனாக பாருங்கள். ஒரு 40+ இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்லை 15 கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறேன். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கப்புளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், அது எங்கே வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஒரு காமன் மேனாக பார்த்துருந்தா நம்ம மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டாராகவே பார்த்துட்டு இருக்கோம், ஹீரோவே பார்த்துட்டு இருக்கோம்னால தான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அஜித் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன். இவ்வளோ தூரம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தைரியமாக பண்ணுவோம், இதை ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலங்கிறத தாண்டி நம்ம ஒரு சினிமாக்காக ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்காக நம்ம இதை அக்செப்ட் பண்ணி பண்ணணுங்கிற அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஒரு தாட்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வேணாம், சின்ன இன்னைக்கு வளர்ந்து வர நடிகர்கள் கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இப்படியான ஒரு கேரக்டர் பண்ணால் இமேஜ் போயிருமோ, அந்த மாதிரியான தயக்கங்கள் இருக்கும்போது அவர் பண்ணது அந்த அந்த டிசிஷன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய டிசிஷன் தான்.